வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு டே 15ல இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா எதிர்கால வினைமுற்று. அதாவது அடுத்தது நம்ம வந்து ஒரு வேலை கண்டிப்பா செய்து முடிச்சிருவோம் அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சரி, இந்த சேனலுக்கு நீங்க இப்போ புதுசு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து ரெகுலரா பாருங்க. இல்ல உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். சரிங்களா? இது நம்ம நேர்ல கிளாஸ் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வீடியோ மூலம் அப்படின்றப்போ கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தயவு செய்து சொல்லுங்க. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை வந்து அடுத்த வருஷம், அடுத்த மாசம், அடுத்த நாள் இப்ப முடிக்க போறீங்க. ஓகேங்களா? அதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா முடிச்சிருவோம் அப்படின்றப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டா வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா சப்ஜெக்ட் ஷால் அல்லது வில். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா என்ன வரணும்? ஷால் வரணும். மற்றது எல்லாத்துக்குமே வில், ஹேவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். பை ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் ஐ ஷால் ஹவ் கம்ப்ளீட்டட் த 10th ஸ்டாண்டர்ட். ஏப்ரல்ல வந்து நான் என்ன பண்ணிடுவேன்? என்னோட 10th ஸ்டாண்டர்டை முடிச்சிருவேன். அல்லது நான் பிஏ, பிஎஸ்சி, பிஇ என்ன படிச்சிருந்தாலும் அதை முடிப்பேன். அதாவது நம்ம அடுத்த ஃபியூச்சர்ல உள்ள அந்த டைமை வந்து பை நெக்ஸ்ட் இயர், பை ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர், பை நெக்ஸ்ட் இயர் வரும். ஓகேங்களா? பை ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர். மந்த்தை வந்து குறிப்பிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷன்றப்போ பை நெக்ஸ்ட் இயர். மந்த்தை குறிப்பிடணும்னப்போ பை ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர். ஓகேங்களா? ஐ ஷால் ஹாவ் கம்ப்ளீட்டட். ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். ஷால். ஓகேங்களா? ஷால் ஹாவ் கம்ப்ளீட்டட் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த 10th ஸ்டாண்டர்ட். புரியுதுங்களா? பை ஜூன் நெக்ஸ்ட் இயர் தே வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் பிரிட்ஜ். ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஜூன்ல, நெக்ஸ்ட் இயர் ஜூன்ல முடிச்சிருவாங்க. சப்ஜெக்ட் வில்லு, ஹாவ். இது ஏன் தேர்ட் பர்சன் ப்ளூரல், அதனால வில்லு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சனால ஷால் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் வில்லு போடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஷால் போட்டால் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். தே வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். த ஹாவ் கம்ப்ளீட்டட்ன்றது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். திஸ் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், சங்கரி வில் ஹாவ் ஃபினிஷ்டு ஹர் ப்ராஜெக்ட் வித்தின் 6 months. சங்கரி என்ன பண்றாளாம்? அவளோட ப்ராஜெக்டை 6 monthக்குள்ள என்ன பண்ணிடுவா? முடிச்சிருவா. வில் ஹாவ் ஃபினிஷ்டு, வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? புரியுது தானே? சரி, நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கீவேர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர், இந்த வருட முடிவில். அதாவது எதிர்காலத்தை சொல்றது. டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். பை திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு நேரத்துல. இன் 2 years டைம், 2 வருஷத்துல. இன் ஜூலை நெக்ஸ்ட் இயர், நம்ம வந்து எந்த மந்த்னாலும் போட்டுக்கலாம். இதுதான் போடணுமா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. இன் அனதர் 5 months, ஒரு 5 மாசத்துல, 6 மாசத்துல. அதாவது இப்போ இல்ல, அதுக்கு அடுத்தது எதெல்லாம் வருதோ நாளைக்கே கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாமே என்னதுதான்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான். நாளைக்கு அந்த நேரத்துல நம்ம வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டெய்லி யூஸ் சென்டென்ஸ் பார்த்தலாம். பாசிட்டிவ். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு பிரேக்ஃபாஸ்ட் பை 8 AM. நான் வந்து என்ன பண்றேன்? என்னோட இப்போ நான் வந்து 8 மணிக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். 8 மணிக்கு நான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவேன் அப்படின்றப்ப ஐ வில் ஹேவ் ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்டு பிரேக்ஃபாஸ்ட் பை 8 AM. ஷீ வில் ஹேவ் லெஃப்ட் ஃபார் ஒர்க் பை 7. அவன் வந்து எத்தனை மணிக்கு வேலைக்கு போவா? 7 மணிக்கு, காலையில 7 மணிக்கு போவாள் கண்டிப்பா. ஓகேங்களா? ஷீ வில் ஹாவ் லெஃப்ட் ஃபார் ஒர்க் பை 7 AM. தே வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் பை டுமாரோ. அவங்க ப்ராஜெக்ட் எப்ப முடிப்பாங்க? நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருவாங்க. தே வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் பை டுமாரோ. ஓகேங்களா? வி வில் ஹாவ் கிளீன்ட் த ஹவுஸ் பிஃபோர் த கெஸ்ட் அரைவ்ட். சொந்தக்காரங்க யாரா வருவாங்க அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணோம்? கூட கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம வந்து வீட்டை கிளீன் பண்ணோம். ஓகேங்களா? we will have cleaned the house before the guest arrived. he will have received the payment by next week. அவர் பேமெண்ட் வந்து எப்போ வாங்குவானா? நெக்ஸ்ட் வீக். அப்போ வந்து இது எல்லாமே என்னதுதான்? will have finished, will have left, எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் போடணும். ஓகேங்களா? எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் போடணும். ஓகேவா? சரி, புரியுதுங்களா? ஒரு சப்ஜெக்ட், வேர்ப். வேர்ப் வந்து தான் என்னது? ஃபியூச்சர் வேர்ப் என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வேர்ப் என்னது? வில் ஹேவ்.
will have கூட நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு past participle போட்டுக்கணும். I shallும் போடலாம், I willும் போடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா shall போடுவோம். இப்ப நடைமுறையில எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்த்துருவோம். இது உங்களுக்கு ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா பின்னாடி உங்களுக்கு verb மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்க அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? By next week I will have finished my work. By next week அடுத்த வாரம் நான் என்ன பண்ணிடுவேன், என்னோட ஒர்க்கை முடிச்சிருவேன். By next week I will have finished my work. She will have cooked dinner before they arrive. ஓகேங்களா? Before they arrive. They will have reached the station by 7 p.m. அவங்க 7 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. He will have cleaned the car before his father comes. We will have saved enough money by next year. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவா எப்படி மாத்தலாம்னு பார்க்கலாம். நெகட்டிவ் எப்படி வரணும், நாட் ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்தது வரணும். ஓகேங்களா? I will have not, I will not haveன்னு வரக்கூடாது. I will have not completed my notes by night. She will have not arrived before 10 a.m. They will have not prepared food before the guest come. He will have not finished the homework or work by deadline. We will have attended the meeting before lunch. புரியுதுங்களா? இது ஜஸ்ட் ஒரு ட்ரைன் அப்காக. ஓகேவா? இதை கொஸ்டின் ஃபார்மா எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்தது வந்து டெய்லி யூஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். சேஞ்ச் இன்டு கொஸ்டின் ஃபார்ம். கொஸ்டின் ஃபார்முக்கு முதல்ல என்ன வரணும் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் வரணும். Will you have finished your homework by evening? Will you have ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரணும், will. ஓகேங்களா? Will you have. ஓகேங்களா? அடுத்தது will she have. Will she have cooked dinner by the time we reach? Will they have arrived before the train leaves? Will he have repaired the computer by tomorrow? Will we have completed the project by Monday? ஓகேங்களா? நான் நிதானமா சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் புரியும்ன்றதுக்காக கொஞ்சம் நிதானமா சொன்னாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸ்பீடா சொல்லிட்டு போனா திருப்தி இல்லாம இருக்குது, அதனாலதான். ஓகேங்களா? நீங்க வேணா ஸ்பீடப் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் WH கொஸ்டின் பார்த்துடலாம். When will you have finished the report? நீ எப்ப இந்த ரிப்போர்ட்டை முடிப்ப? Who will have completed the audit by then? இந்த ஆடிட்டை யார் முடிப்பாங்க, இதுக்கப்புறம் யார் முடிப்பாங்க? What will the team have achieved by the end of the month? இந்த டீம் எந்த end of the monthல என்ன முடிப்பாங்க, என்ன அச்சீவ் பண்ணுவாங்க? Where will she have gone by this time tomorrow? நாளைக்கு நேராவா எங்க போறா, எங்க போவா? How many countries will you have visited by next year? நீங்க அடுத்த வருஷம் எத்தனை கண்ட்ரி வந்து விசிட் பண்ணுவீங்க? ஓகேங்களா? எஸ் ஆர் நாட் கொஸ்டின் பாருங்க. எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். Will you have submitted the application by Friday? நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃப்ரைடேல வந்து சப்மிட் பண்ணிடுவீங்களா? Will they have cleared the dues before the deadline? டெட்லைனுக்கு முன்ன டியூஸ் வந்து கிளியர் பண்ணிடுவீங்களா? Will you have prepared the presentation by the meeting? உங்களோட ப்ரெசன்டேஷனை மீட்டிங்க்கு முன்ன என்ன ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? Will you have received the documents before noon? மதியத்துக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணிடுவீங்களா? Will she have completed training by next month? ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒரு டயலாக் பார்த்துருவோம். நம்மளோட ஃபார்முலாவே இதுதான். Will you have finished the report by 5 p.m? Yes, I will have finished it before the meeting start. ஆமா, நான் வந்து மீட்டிங்க்கு முன்ன என்ன பண்ணிடுவேன், இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். will have finished, complete பண்ணிடுவேன், முடிச்சிருவேன், கண்டிப்பா முடிச்சிருவேன்றது. by this time tomorrow, will they have completed the project? நாளைக்கு நேரத்துல இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருவேன். Yes, they will have completed. Will she have submitted her application before the deadline? டெட்லைனுக்கு முன்ன அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுவாங்களா? No, she won't submitted it. இல்ல, முடிக்க மாட்டாங்க. When will you have learned all new software? நீ எப்போ அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் நீ படிக்க போற? I will have learned it by the time the training ends. எப்போ அந்த ட்ரைனிங் எண்ட் ஆகிறப்போ நான் முடிச்சிருவேன்.
we will have cleaned the office before the guest arrive. நம்ம வந்து ஆபீஸ்க்கு கெஸ்ட் வர்றதுக்கு முன்ன என்ன பண்ணணும், நம்ம ஆபீஸை கிளீன் பண்ணிடணும். எஸ், we will have cleaned everything by then. ஓகேங்களா, புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் ஷார்ட்டா ஒரு நெரேஷன் பார்த்துருவோம், அதாவது ஸ்டோரி. By next year, I will have completed my degree and will have gained 3 years of work experience. I will have developed strong skill in banking and finance. And I will have prepared well for the TNPSC exam. By then, I will have achieved many goals that I set for myself today. இன்னிலிருந்து நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன், என்னோட கோல் இது அப்படின்னு சொல்றோம். திரும்ப ஒருக்கா ரீட் பண்ணி பாருங்க, புரியும், எல்லாம் சின்ன இங்கிலீஷ் தான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேர்ப் கொடுத்துருக்கேன். இதுல வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் வேர்ப், அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் மேக்குன்னு இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இது பண்ணுவேன், வாஷ்னா ஐ வில் ஹாவ் வாஷ்ட் மை கிளாத் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். மேக்குனா ஐ வில் ஹாவ் மேட் a cake tomorrow, next month, next week. இதே மாதிரி கொஞ்சம் வந்து சென்டென்ஸை தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம வந்து சும்மா எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணிட்டே தான் போவோம். இது வரைக்கும் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, அது வேற. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.